கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஆண்டவரால படைக்கப்பட்டவங்க தான். அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னா நிச்சயமா நீங்க உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அதுக்கு என்ன வேணும்? உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா என்ன நமக்கு தேவைன்னா விசுவாசம் தான் தேவை, நம்பிக்கை தேவை. என்ன நம்பிக்கை? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறார். அப்ப நிச்சயமா அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வசனித்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், 75 வயசுல சொன்னார், உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னதை அவர் மாறவே இல்லை பாருங்க. ஆனா ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசம் எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிச்சாங்களோ அத்தனை பேருக்குமே ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்தார். பேர் கடல்ல நடந்து வரும் பொழுது, ஆண்டவரே நானும் உன் கூட நடக்கணும்னு சொல்லும்போது நடந்து வா அப்படின்றார். அவர் நடந்து போறார். அப்ப அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வச்ச அந்த நம்பிக்கை, அப்ப கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களால உலகத்தையும் ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் உங்களால ஜெயிச்சு நம்பர் 1ஆக வாழ முடியும். நாம் ஜெபிப்போம். சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல விலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெயித்து வாழ, ஆண்டவரை வெற்றி வாழ்க்கை வாழ தகப்பனை நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே அப்பா விசுவாசம் குறைந்து காணப்படுகிறார்களோ தகப்பனே, இந்த காரியத்தில் நீர் விசுவாசங்களை கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி நீர் சுகம் கொடுத்த தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொன்ன போது அந்த அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்த தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசுவாசம் உள்ள பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் எந்த காரியத்தில் வேண்டிக் கொண்டு ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஜெயத்தை கட்டளையிட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாக நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்பர் 1ஆய் விளங்குவீர்கள். God bless you.